जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கரச்சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். மாயா சகிதன் ஆயினும் ஈசன் ஞானியே. அவர் சமாச்சாரம் வேறே. அவர் நம்மாதிரி இல்லை. அவர் ஒரே சமயத்தில் மாயையோடேயும் சேர்ந்திருப்பார். தனித்து ஆத்மாவாகவும் இருப்பார். அவருடைய ஆதிக்கத்தில் உள்ள மாயை நமக்குத்தான் நம்முடைய ஆத்மா தெரியாத விதத்தில் மனஸ் என்ற தடுப்பை போட முடியுமேயொழிய அவருக்கே போட முடியாது. அதனால் அவர் எவ்வளவு மாயக்கூத்து அடித்துக்கொண்டு ஈஸ்வரனாக அவருடைய நிஜ நிலை இல்லாத மாதிரி இருந்தாலும் அப்போதும் பூரண ஞானத்துடன் தான் பிரம்மமே என்ற அனுபவத்திலேயே உள்ளூர இருந்து கொண்டுத்தான் இருப்பார். ஒரு யோகி சித்துகள் பண்ணி என்னென்னவோ மாயக்காட்சிகள் காட்டுகிற போது, ஏன் ஒரு சாதாரண செப்பிடு வித்தைக்காரன் கூட மேஜிக் செய்யும் போது மற்றவர்கள்தான் அவற்றை நிஜம் என்று நினைத்து மயங்குவார்களே தவிர, மாயைக்கு, அதாவது மாயை என்றால் மேஜிக் என்று அர்த்தம், அப்படிப்பட்ட மாயைக்கு காரணமான அந்த யோகியும் மேஜிக் ஷோக்காரனும் அப்படி மயங்குவார்களா? இப்படித்தான் ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருக்கப்பட்டவன் லோகலீலை செய்வதும். ஆச்சாரியாளே சொல்லியிருக்கிறார், மாயா வீவ விஜ்ரும்பயத்யபி மகா யோகீவ யஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. அது எப்படி மாயா சகித்தனாக இருந்து கொண்டே மாயா ரஹித்தனாக ஞானியாயும் ஈஸ்வரன் இருப்பார் என்றால், இதற்கு ஒரே பதில், அவர் ஈஸ்வரனோல்யோ. அதனால் அவர் எப்படியும் இருக்க முடியும். அதிலே இப்படி இருக்கிறார் என்பதுதான். நம்மால் எல்லாம் செய்ய முடியாததை செய்பவர்தானே ஈஸ்வரன். நம்மால் ஏதோ ஒரு மாதிரி இருக்க முடியாவிட்டால் அது அவருக்கும் முடியாது என்று நாம் நினைப்பது எப்படி சரியாகும்? நம்மை அவர் இப்படி இப்படி பண்ணி போட்டிருக்கிறார், அதற்காக அவரும் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆகுமா? ஞானியையும் அவர்தான் பண்ணியிருக்கிறார், அஞ்ஞானியையும் அவரேதான் பண்ணியிருக்கிறார். அப்போது அவர் ஏன் 2 பேர் மாதிரியும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது? நிர்குணமான அவரேதான் தனக்குள்ளே சகுணமான பராசக்தியை அடக்கிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா? அதிலேயே எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியாகிவிட்டது. முரண்பாடுகள் போல தெரியும் சகலமும் அங்கே சமன்வயப்பட்டு போய்விடுகின்றன. அதனால் அவர் கருணையில் நினைக்கும் போதும் தன் நிலை பேராமலேதான் இருந்தார். தன்னுடைய மேஜிக் ஷோ இவ்வளவு கோணாமானாவாக போய்கொண்டிருக்கிறதே என்று இரக்கம் கொண்டு அதை சரி செய்யணும் என்று நினைத்தார். அவதார நோக்கம் கர்மா பக்தி வழியே ஞானம் அடைவித்தல். எதையாவது பண்ணி ஹிம்சையில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஜனங்களிடம் போய் எதையும் பண்ணாமல் இருக்கிற அத்வைதத்தை சொல்ல வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார். அவ்வளவு சட்டென்று எல்லாரும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் வழிக்கு வரத்தான் மாட்டார்கள். காரியம் பண்ணுவதுதான் கஷ்டம். காரியம் பண்ணாமல் அக்கடாவென்று உட்கார்ந்து கொண்டிருப்பது சுலபம் என்று வெளிப்பார்வைக்கு தோன்றுகிறது. ஆனாலும் நடைமுறையில் தூக்கம் என்று கொஞ்ச நாழி அடித்து போடுகிறது போக, மற்றபடி காரியம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருப்பதுதான் மகா கஷ்டமாயிருக்கும். மனஸ் சும்மா இருக்க விடாது. ஒன்று மாற்றி ஒன்று எதையாவது பண்ணிக்கொண்டிருக்கும்படி அது ஏவிக்கொண்டே இருக்கும். ந ஹி கச்சித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்ய கர்மக்ருத். குறிப்பு கீதை 3ஆம் பாகம் ஸ்லோகம் 5. ஒருபோதும் ஒரு க்ஷணங்கூட எவனும் ஒரு காரியமும் செய்யாதவனாக இருப்பதே இல்லை என்று பகவான் ஜனங்களுடைய பல்சை நன்றாக பிடித்து பார்த்துதான் சொன்னார். கையால் காலால் காரியம் செய்யாமல் சும்மா இருப்பதே கஷ்டம் என்றால், அத்வைதத்தில் ஒன்றும் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்னும் போதோ இதைவிட கஷ்டமாக
கஷ்டமாக என்று சொன்னால் போதாது, சாத்தியமே இல்லாதது என்று தோன்றுவதாக மனசினாலேயும் எதையும் நினைக்கவே கூடாது என்று இருக்கிறது. இப்படி சொல்லியிருப்பதை யார் கேட்பார்கள்? கேட்பார்களோ கேட்க மாட்டார்களோ, நாம் ஓயாமல் சொல்லிக்கொண்டே லோகம் பூரா போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி விடமாட்டேன் என்று அகோராத்திரம் அதுவே காரியமாக சொல்லிக்கொண்டே இருந்தால்தானே 1000ல் ஒருத்தராவது கேட்கத்தான் செய்வார்கள். பிற்காலங்களில் வரப்போகிறவர்களுக்காகவும் எழுதி வைத்துவிட்டால் தலைமுறைக்கு தலைமுறை இப்படி 1000ல் ஒருத்தர் அந்தப்படி கேட்டு பண்ணாமல் போக மாட்டார்கள். இப்படி 1000ல் ஒருத்தர், அது கூட ஜாஸ்தியாயிருக்கலாம், லட்சத்தில் 10 லட்சத்தில் ஒருத்தர் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்து கொண்டு பந்த மோசனம், அதாவது சம்சாரத்தில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டால் கூட போதும். இத்தனை கோடானு கோடி ஜீவராசிகளை கொண்ட சிருஷ்டி வீணாகவில்லை, பழமாக பழுத்துவிட்டது என்று ஆகிவிடும். பாக்கி பேர் கர்மாவில் பக்தியில்தான் போக முடியும். பக்தி கூட கனிந்த பக்தியாக, லோகத்தில் சகலத்திடமும் வைராக்கியம், ஈஸ்வரன் ஒருவனிடம் மட்டும் பரம பிரேமை என்றிருக்கும் கனிந்த பக்தியாக ரொம்ப பேரிடம் இருக்க முடியாது. அதனால் பரவாயில்லை. இப்போது ஒரே அவைதிகமாக போயிருக்கிற மாதிரி இல்லாமல் ஜனங்கள் வேத சாஸ்திரப்படி முடிந்த மட்டும் கர்மா பண்ணி, ஒரு பூஜை, ஒரு கோவிலுக்கு போவது, ஒரு க்ஷேத்ராடனம் என்று செய்ய ஆரம்பித்தாலும் கூட போதும். இதற்கெல்லாமும் நாம் தான் பூலோகத்தில் பிறந்து ஒரு ஊர் விடாமல் சுற்றி செய்ய வேண்டியதையெல்லாம் செய்ய வேண்டும். வர்ணாசிரம விபாகப்படி கர்மா நடக்க பண்ண வேண்டும். வைதிகமாக உபாசனா மார்க்கங்களை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும். க்ஷேத்திரங்களில் நல்ல சாநித்தியமும் ஜனாகர்ஷணமும் இருக்கும்படியாக யந்திர பிரதிஷ்டைகள் செய்ய வேண்டும். ஆனாலும் இதெல்லாம் பண்ணுவதோடு இதற்கெல்லாம் மேலாக இத்தனை பண்ணிக்கொண்டிருந்தாலும் ஒன்றும் பண்ணாமல் இருப்பதுதான் முடிவான லட்சணம் என்று ஓயாமல் ஞாபகப்படுத்தி, என்றைக்கோ ஒரு நாளிலாவது நாமும் அந்த வழியில் ஞான மார்க்கத்தில் போய் சேரத்தான் வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பும்படியாக தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப பேருக்கு சிரம சாத்தியமாயிருந்து அவர்கள் அதில் போகாமலே வேண்டுமானாலும் இருக்கட்டும். போகாமலே வேண்டுமானாலும் என்ன, அதற்கான பக்குவம் அடையாத மட்டும் போகப்படாது என்பதுதான் நம்முடைய, அதாவது ஈஸ்வரனுடைய கட்டளையே. முடியாத காரியத்தில் எத்தனம் பண்ணி தோற்று போக வேண்டாம். தோற்றது தெரியக்கூடாது என்று ஜெயித்த மாதிரி ஹிபாக்ரிசி பண்ண வேண்டாம் என்றுதானே எவருக்கும் முடியக்கூடியதாக பிரவிருத்தி மார்க்கம் என்று ஒன்றை பிரித்து வைத்து இதிலேயே போங்கள், போய் இதில் சித்தியடைந்து சித்த சுத்தி பெற்ற பிற்பாடுதான் நிவிருத்தி மார்க்கம் என்று ஆக்ஞை செய்திருக்கிறோம். அவதார நோக்கம் கர்மா பக்தி வழியே ஞானம் அடைவித்தல். நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரிய வாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।